ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிருபாஸ் vlog. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாகமன் டு இடுக்கி போக போகிறோம். அண்ட் அந்த வேலை வந்து ஒரு சில ஸ்பாட்ஸ் இருக்குது, அதையுமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ ரூட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இடுக்கி டேம் நம்ம அப்ரோச் பண்ணும்போது வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வழியாகவும் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ செம்ம எக்ஸைட்டிங்கான ஒரு ரைடாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் போடணும். கரெக்டாக 2 பாயிண்ட் தான் இருக்குது. கடைசியாக வந்து முந்தா நேற்று போட்டது கம்பம்க்கு முன்னாடி எங்கேயோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் வந்துட்டு பெட்ரோல் இருக்குது. நேற்றெல்லாம் சுற்றி இருந்தோம், கம்பம்லேருந்து வாகமன் வந்தோம். ஸ்டில் 2 பாயிண்ட் அப்படியே தான் இருக்குது. இங்கேருந்து 16 கிலோமீட்டர்ஸில் இருக்கான் அந்த வே டு இடுக்கியில் பெட்ரோல் பங்க். ஸோ அது வரைக்கும் தாராளமாக வரும். ஸோ அங்கே போய் நம்ம பெட்ரோலை ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பலாம். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு வாகமன் டவுனுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தங்கி இந்த இடம். ஏன்னா இந்த ரூட் எனக்கு ஞாபகம் இருக்குது. லாஸ்ட் டைம் நான் காரில் வரும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் நான் வந்துட்டு ரிட்டர்ன் போனேன். ஸோ இதில் வந்து நீங்கள் போனால் தான் அந்த வாகமனோட டவுனுக்கே வருவீங்க. இது வந்து பைன் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் போட்டிங்லாம் இருக்க இடம். தேனி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் வாகமன் வந்துட்டு ரொம்ப கிட்ட. அதான் நான் வரும்போது கூட சொல்லியிருந்தேன், தேனியிலலாம் வந்துட்டு நம்ம இருந்தோம்னா எல்லா இடமும் கிட்ட. நீங்கள் டக்குன்னு கொடைக்கானல் போயிடலாம், கொஞ்சம் தூரம் இப்படி வந்தீங்கன்னா வாகமன் வந்துடலாம். குமிழி இருக்குது அதுக்கு முன்னாடியே, வாகமனுக்கு முன்னாடியே. அந்த வாகமனோட சரௌண்டிங்கே வந்துட்டு இப்போ நான் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கேனா. ஸோ நான் 2 டைம்ஸ் வாகமன் வந்தாலும் நான் வாகமன் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன் அப்படின்னா அது கிடையாது. ஆக்சுவலி வாகமன் அப்படின்றது இந்த இடம் மட்டும்தான். ஆனால் வாகமன்லேருந்து நீங்கள் ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங் நான் இங்கே வந்தேன். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே 2 days இருக்குது. கம்ப்ளீட்டாக நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தான் என்னோடய பிளான். பட் ஆனால் வந்துட்டு நேற்று நம்மளால் 3 ஸ்பாட் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த 3 ஸ்பாட் சுற்றி வரதுக்கே நமக்கு ஏறக்குறைய 100 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இடுக்கி டேம் போயிட்டுருக்கோம். ஸோ இடுக்கி டேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 56 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது. எப்படியோ நீங்கள் ஹில்ஸில் ஓட்டி ரீச் ஆகும்போது 60 வந்துடும். ஸோ அப் அண்ட் டவுன் வந்துட்டு ஒரு 120. இதுவே நடுவில் நம்ம சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு 130-140 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 2 days கவர் பண்ண முடிஞ்சது. இதை தவிர நீங்கள் வந்து இது பக்கத்தில் குமிழி இருக்குல்ல, குமிழி மட்டுமே நீங்கள் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தனியாக வரணும். ஏன்னா நான் குமிழி நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். 2 times நான் குமிழி வந்திருக்கேன். குமிழி எக்ஸலண்ட்டான பிளேஸ் தான். வாகமனில் இந்த தடவை நான் வந்துட்டு மிஸ் பண்ணது வந்து ஜீப் சஃபாரி. எனக்கு வாகமனோட ஜீப் சஃபாரி தான் இதுக்கும் பண்ண ஜீப் சஃபாரியிலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் சவுத் இந்தியாவில். ஸோ அந்த ஜீப் சஃபாரி, பட் அதுக்கு எனக்கு இன்னொரு நாள் வேணும். ஏன்னா நான் ஜீப் சஃபாரி காலையில் போயிட்டுனா அதுக்கே மதியானம் ஆகிடும். நான் வந்துட்டு இந்த ட்ரிப்போட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத சில இடங்கள் பார்க்கலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ அதனால் நான் இது வரைக்கும் பார்க்காத இடங்கள் மட்டும்தான் இந்த ட்ரிப்பில் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரைட் பண்ணி போய் பார்க்குற இடங்கள் தான். அதனால தான் லோக்கல் சைட் சீயிங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். வாகமனில் ஒரு 7-8 ஸ்பாட் இருக்குது லோக்கல் சைட் சீயிங். இப்போ நார்மலாக நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போவீங்கள்ல, அந்த மாதிரி. வாவ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக எல்லாமே பார்க்குற இடம் நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸில் ரைட் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு. சைட் சீயிங்கில் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு இதான் பைன் ஃபாரஸ்ட்டு, லேக்கு, போட்டிங் அதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் ரைட் பண்ணி போயிட்டு இடுக்கி டேமை பார்க்குறோம். இன்னியோட ரைடில் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவில் ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் மேப் போட்டு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 40 minutes காட்டுது. 11:16 அங்கே ரீச் ஆவீங்கன்னு காட்டுது. இது வந்து ஆன் த வே டு இடுக்கி டேமில் தான் இருக்குது. நான் ஃபோட்டோ பார்த்தேன், சூப்பராக இருந்தது. பட் அதே மாதிரி அந்த பிளேஸ் இருக்கா அப்படின்றது தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். வாவ். இந்த சைடு ஃபுல்லாக டிஎஸ் செட் தான். கீழே பாருங்கள். பட் வால்பாறை அளவுக்கு இல்லை. வால்பாறை கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் டிஎஸ் செட் தான் இருக்கும். வால்பாறை ஆல்வேஸ் மை பர்சனல் ஃபேவரேட். ஏன்னா அங்கே பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்ஸு ப்ளஸ் டென்ஸான ஃபாரஸ்ட்டு அண்ட் தென் வந்து வைல்ட் லைஃப் என்கவுண்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஆன்டிசிபேஷனே நம்மளை வந்து செம்ம த்ரில்லிங்காக வச்சுக்கும். விண்டு பயங்கரமாக இருக்கு கைஸ், சரியான காற்று. வாவ். அப்படியே அந்த சில்லுன்னு ப்ரீஸ் அடிக்குது. சூப்பராக இருக்குது.
கேஸ் இப்போ தான் உப்புதாரா ஜங்ஷனை கிராஸ் பண்ணேன். ஆக்சுவலி உப்புதாராவில் தான் பெட்ரோல் பங்க் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பெரியார் ரிவர் இருக்கும், அதை கிராஸ் பண்ணுங்கன்னு சொன்னார் வழியில் ஒருத்தர் கேட்டதுக்கு. பெட்ரோல் இப்படி இருக்கா? அந்த வேலை இருக்கு. ஓகே, தேங்க்யூ. கைஸ், பெரியார் ரிவர். ஸோ இந்த பெரியார் ரிவர் தான் வந்துட்டு நீங்கள் கும்ளியில் ஸ்டே பண்ணிங்கன்னா பெரியார் ரிவர் வந்து போட்டிங் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப பெரிய ரிவர் இது. ஆக்சுவலி இதுக்கும் தந்தை பெரியாருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது பேர் பெரிய ஆறு, பெரிய ஆறுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து கேரளாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரிவர். அண்ட் இந்த ரிவர் வந்து நிறைய ஃபாரஸ்ட் வழியாக போகும். ஸோ நீங்கள் வந்து கும்ளி எப்போயாவது ட்ரை பண்ணிங்கன்னா, கும்ளி தேக்கடி எல்லாம் ஒன்று தான். அங்கே வந்து பெரியாறில் போட் சஃபாரி பண்ணுங்கள், ஏர்லி மார்னிங் சஃபாரி பண்ணுங்கள். ஸோ நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது எலிஃபண்ட் அண்ட் பைசன்ஸ் பார்த்தேன். உங்களுக்கு லெக் இருந்தால் டைகர் கூட பார்க்கலாம் அங்கே. ஸோ சூப்பராக இருக்கும், சான்ஸ்லெஸ். நிறைய ஈகிள்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள், வேறு மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக வாட்டர் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ கேஸ், பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஸோ இங்கே டேங்க் ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் ஆனால் நான் இங்கே ரீச் 5 நிமிஷம் ஆச்சு. ரொம்ப பொறுமை, பயங்கரமாக டைம் எடுக்கிறாங்க இங்கே. பட் ஃபைன், வேறு பங்கே கிடையாது இந்த சரௌண்டிங்ஸில். நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் இங்கேருந்து 8 மினிட்ஸ் தான் காட்டுது. ஐயப்பன் கோயில் ஹேங்கிங் பிரிட்ஜ். ஸோ கைஸ், ஐயப்பன் கோவில், இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மட்டுக்கட்டா. செம்மையாக இருக்குல்ல பேர். ஸோ இங்கேருந்து வந்து 5 மினிட்ஸ் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. ஐ திங்க் இங்கே இருக்க ஐயப்பன் கோயில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் போல இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவோட பேரே ஐயப்பன் கோயில் தான் சொல்கிறாங்க. சாட்டர்டே அப்படின்றதுனால நிறைய டூரிஸ்ட்டும் போயிட்டு வராங்கன்னு தான் நினைக்கிறேன். எதிர் கோயிலுக்கோ இல்லை அந்த பிரிட்ஜுக்கோ. ஸோ கேஸ், வந்துட்டோம். தண்ணி இருக்கு. ஸோ இன்னும் அந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓ ஓகே, ஸோ இதோ இருக்கு அந்த பிரிட்ஜு. ஸோ கைஸ், இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். சூப்பரான ஒரு லொக்கேஷன், பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு எக்கோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணார்லேருந்து வட்டவடா போகிற ரூட்டில் போயிருப்போம்ல. மூணாரோட ஒன் ஆஃப் த சைட் சீயிங் இது. ஸோ அந்த இடம் மாதிரி இருக்குது. பட் அது இன்னுமே வியூ பயங்கரமாக இருக்கும். பட் இங்கே வந்து தண்ணி நிறைய இருக்குது. இது வந்து ஃப்ளோயிங் வாட்டர். இது அது வந்து ஒரு லேக் மாதிரி இருக்கும்ல, இது வந்து ஃப்ளோயிங் வாட்டர். அண்டு ஹேங்கிங் பிரிட்ஜு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பைக்கை இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் பேக்ரவுண்டில். ஸோ உங்களுக்கு அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு பேக்ரவுண்டில் தெரியுது தான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். வேறு லெவலாக இருக்குது லொக்கேஷன், ரொம்ப பீஸ்ஃபுல். பட் ஆனால் வந்துட்டு மூணாரில் இருக்க எக்கோ பாயிண்ட்லாம் கம்பேர் பண்ண முடியாது. பட் இந்த பிரிட்ஜு தான் இங்கே வந்து ஹைலைட். இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ் நிறைய கேரளா ஃபுல்லாகவே இருக்கும். பட் இந்த பிரிட்ஜு வந்துட்டு இங்கே ஒன் ஆஃப் த ஹைலைட். ஜஸ்ட் அப்படியே இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் ஒரு வாக் ஒன்று போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். வா, நான் கீழேருந்தே பார்த்துட்டு போயிடலான்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். பட் ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது இதோட வியூ வேறு மாதிரி இருக்குது. இந்த ரிவர் ஃப்ளோ ஆகிற டிஸ்டன்ஸ் இங்கேருந்து செம்மையாக தெரியுது. அண்டு அந்த இடத்துல ஒரு ராஃப்டிங் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. சரி, ஸோ அது வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேன்டிலிவர் பிரிட்ஜ் தானே இது, பட் ஷேக் ஆகிறது நல்லா தெரியுது. ஸோ சூப்பராக இருக்குது கைஸ் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம விண்டு, செம்ம ஹைட்டில் இருக்கும். நம்ம கீழே வந்துட்டு அந்த ரிவர் நம்ம வாக் பண்ணும்போது செம்மையாக அந்த ஷேக் ஆகிறது சூப்பராக இருக்குது. செம்ம பிளேஸ் கைஸ், ஒர்த் இட். ரஷ் அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. சாட்டர்டேவாக இருந்தாலுமே நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே. பட்டு செம்ம விண்டு. யாருன்னா வாக் பண்ணாங்கன்னா இந்த இடம் ஷேக் ஆகிடுது, செம்மையாக இருக்குது. ஓ வா, அப்படியே அந்த எண்டு வரைக்கும் ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் ஒரு வாக் வந்துட்டு கிளம்பலாம். பட் இங்கேருந்து வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இங்கேருந்து சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே இங்கேருந்து கிளம்புறேன். நான் அந்த வேலை கோப்ரோ வீடியோ உங்களை பார்க்குறேன் கைஸ். கீப் வாட்சிங்.
கைஸ் இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ சூப்பராக இருந்த லொக்கேஷன். பட் டைமிங் வந்துட்டு 12 மணி ஆகுது இப்போது. ஸோ ஏர்லி மார்னிங் அங்கெல்லாம் இருந்தால் சரியான ஒரு வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவினிங்லேயும். ஸோ இங்கேருந்து ஒரு டனல் ஒன்று இருக்குது போகிற வழியில். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இடுக்கி டேம் தான் மேப் போட்டேன். பட் ஆனால் டனல் வந்து 11 o'clock க்ளோஸ் தான். அதுக்கப்புறமா மறுபடியும் 3 to 5 3 to 6 தான் ஓப்பன். ஸோ அதனால் வந்துட்டு இங்கேருந்து இடுக்கி டேம் டேரெக்டாக மேப் போட்டுட்டேன் 1 hour இங்கேருந்து. ஸோ இடுக்கி டேம் போயிட்டு பார்த்து ரிட்டர்ன் வரும்போது அந்த டனல் பார்த்துக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம இடுக்கி டேம் தான் போகிறோம் கைஸ். கைஸ் இப்போ நம்ம ஓடிட்டு இருக்க இந்த இடத்தோட பேர் வந்து கட்டப்பனா. உங்களை யாராவது ஐயப்பனும் கோஷியும் அந்த மலையாள படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டப்பனா நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படத்தில். ஸோ அந்த பிளேஸ் தான் இது. ஸோ இது வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் கட்டப்பனா. கேரளாவில் நிறைய பசங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நான் ஸ்டேட்டை தப்பாக சொல்லலை. நம்ம ஓடிட்டு இருக்கோன்னா பக்கத்துலேயே வந்துட்டு கட் கொடுத்துட்டு போகிறது இந்த வேலைலாம் நல்லா பண்ணுறானுங்க. ஆனால் முறுக்கி ஓடுறானுங்க. ஆனால் இங்கே தான் இருக்கானுங்க. முடியலடாப்பா. ஸோ கைஸ் இப்போ வரைக்கும் வந்து வாகாமன் டு இடுக்கியில் ரொம்ப ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரியான சீனிக் ரூட்லாம் இல்லை. இப்போ நம்ம இடுக்கி இன்னும் 1/2 hour ரீச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 hour 50 minutes நினைக்கிறேன் வாகாமன்லேருந்து இடுக்கி. இன்னும் 30 minutes நம்ம வந்து ரீச் ஆகிடும் இடுக்கி. ஸோ இது வரைக்குமே வந்து பயங்கரமான சீனிக்கான ரூட்லாம் இல்லை. டிப்பிக்கலாக ஒரு கேரளா ரோட்டில் ஓடுற மாதிரி தான் இருக்குது. கேஸ் கட்டப்பனா தாண்டின உடனே ஒரு காட் செக்ஷன் மாதிரி ஒன்று ஏறுது. ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த சில்லுன்னு ஒரு ப்ரீஸு அண்ட் தென் சூப்பராக வந்துட்டு ஒரு சீனரிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஐ திங்க் இது ஏதோ ஒரு சின்ன மவுண்டைன் மாதிரி ஏறுவோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் போர்டு வந்து பார்த்தேன் ஏதோ ஒரு மவுண்டன் போட்டுருந்தது. ஒரு சின்ன மலை தான் 12 kilometers போட்டுருந்தது. ஸோ நம்ம ஹில்ஸ் ஏதோ ஏறி தான் அந்த பக்கம் இடுக்கி இறங்கும்னு நினைக்கிறேன். வாவ் கைஸ் இப்போ தான் வந்து இந்த ரூட்டே வந்து ப்ளசண்ட்டாக மாறி இருக்கு. நம்ம பாருங்கள் ஒரு காட் செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு இது டிப்பிக்கலான ஒரு காட் செக்ஷனா இல்லைனா இதே மாதிரி போயிட்டு மறுபடியும் ஏதாவது ஊர் ஜாயிண்ட் ஆகிடுமான்னு தெரியாது. ஏன்னா கேரளா வந்துட்டு கம்ப்ளீட்டாக சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளை. நல்லா ப்ரீஸ் வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. பட் டிப்பிக்கலான ஃபாரஸ்ட் ரூட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கைஸ். கடைசி ஒரு 30 minutes இப்போ வந்து 14 minutes வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 15-20 minutes தான் வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்குது. ரூட் வந்து அழகாக இருக்குது ஓட்டுறதுக்கு. சில்லுன்னு இருக்குது, செம்ம ப்ரீஸியாக. மற்றபடி எக்ஸ்ட்ரானரி வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம இன்னும் 30 minutes வந்துட்டு அந்த இடுக்கி ஆர்ச்சி டேம் கிட்ட போய் ரீச் ஆக போகிறோம். இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு வியூன்னு எதுவுமே இல்லை இந்த ரூட்டில். நான் ஆரம்பித்து வாகமன்லேருந்து இப்போ வரைக்கும் குட்டியாக ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி மேலேருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ தான் அந்த டிப்பிக்கல் காட் செக்ஷனோட ஒரு ஃபீலே இருக்குது. வாவ் செம்ம வியூ எனக்கு ரைட்டில். இந்த கடைங்க எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நெட்டர்லாம் போட்டு மூடி இருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் சிலைக்கெல்லாம் போட்டிருப்பா. அங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று வந்துட்டு தலைவர்கள் சிலைக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா அடிச்சு உடச்சிடுவானுங்க ஆப்போசிட் பார்ட்டிஸ். அதுக்காக கைஸ் இடுக்கி ஆர்ச் டேம்னா வந்துட்டு இங்கே தான் இடத்துல வந்து நிறுத்துச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே தான் வந்து டேம் தெரியுது. பட் ஆனால் அந்த டேமுக்கு வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு தெரியல. நான் வியூ பாயிண்ட்னு ஒன்று மேப் போட்டிருக்கேன். சுற்றி வேற எங்கன்னா கூப்பிட்டு போதான்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ் நம்ம முதல்ல நின்ன இடத்துல இருந்து உங்களால் டேம் வந்து சரியாக பார்க்கவே முடியல. ஸோ அங்கேருந்து ஒரு இன்னொரு பெண்டில் வரும்போது ஒரு வியூ இருந்தது. அங்கே நிறுத்தி ஒரு கடையில் கேட்டேன். அவங்க வந்துட்டு இந்த ரிசர்வாயர் வந்து நம்ம பார்க்க போகலாமா அண்ட் அதுக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணணுமா. ஸோ கேரளா கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறது அது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். 7 kilometers அங்கேருந்து. இங்கேருந்தே வந்து ரிசர்வாயர் தெரியுது. ஸோ நிறைய பேர் அங்கேருந்தே ரிட்டர்ன் போயிடுறாங்க நம்ம ஃபஸ்ட்டு நிறுத்தின நேரத்துலேருந்து. பட் ஆனால் இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க ஆன்லைனில் வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஒரு பேட்டரி கார் மாதிரி வச்சு கூப்பிட்டு போவாங்க போல இருக்கு. ஓகே இன்னொரு விஷயம் நிற்குது. 1 hour later.
ஸோ கைஸ் இங்கேருந்து கிளம்பிட்டேன். இடுக்கி டேம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து வீடியோ ஈவன் ஃபோட்டோஸ் கூட என்னால் வந்து காட்ட முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த ஏரியா வந்துட்டு ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னா வந்துட்டு அவங்களே அந்த கேரளா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி போர்டோ ஏதோ ஒன்று, ஸோ அவங்க ரன் பண்ணுறது தான் இது. ஸோ ஒரு பக்கி மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து 150 பெர் இண்டிவிஜுவல் நீங்கள் பே பண்ணிவிட்டு அவங்களே அந்த பக்கியில் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சிறுதானி டேம் அதை காட்டுவாங்க, செருதானின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இடுக்கி டேம், அந்த 2 டேம் கிட்டேயுமே அவங்க நம்மளை இறக்கி விடுவாங்க. நம்ம இறங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துடலாம். டோட்டலாக ஒரு 1/2 hour ஒரு சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. பட் ஆனால் ஃபோன், வீடியோஸ், ஈவன் ஸ்மார்ட் வாட்சஸ் கூட அலோடு கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு வச்சுட்டு தான் போனதுனால எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்த ரூட்டில் போகிறது கிடையாது, சாப்பிட்றதுக்காக இங்கே வந்தேன். இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு சர்க்யூட் மாதிரி நம்ம வந்த ரூட்டுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ரூட் இருக்குது, அது வழியாக நம்ம வந்து வாகாமன் போய் ரீச் ஆக போகிறோம். சார் பாப்பன்ஸ் ஹோட்டல் எங்கே சார்? இல்லையா சார்? லெஃப்டில். ஓகே சார், தேங்க்யூ. ரைட் ஹேண்ட் சார், தேங்க்யூ சார். ஸோ பாப்பன்ஸ், ஐயோ நம்ம வந்துட்டு போலீஸ்கார்கிட்டே தான் போயிட்டு ரூட் கேட்டுமா? கேரளாவில் வேறு கேமரா ரோட்டில் அவரும் வந்து கிளியராக ரூட்லாம் சொல்லி அனுப்பிச்சாரு. ஹோட்டல் பாப்பன்ஸ், ஓகே போர்டை பார்த்துட்டேன். அதுதான் இங்கே கொஞ்சம் நல்ல ஹோட்டல் போல். இது வரைக்கும் 3 பேர் சொல்லிட்டாங்க. ஒரு டீ சாப்பிட்டேன், அந்த அக்காவும் சொன்னாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் ரூட். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம வாகாமன்லேருந்து இடுக்கி வந்து ரீச் ஆன இந்த ரூட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நான் வந்து இதோட எண்ட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இடுக்கி டு வாகாமன் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அந்த ரூட்டை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் I'll meet you guys another video. Until then, it's bye bye from Kripa. Keep riding and keep learning guys. Bye. ஹோட்டலுக்கு வழி எங்கன்னு தெரியலையே. இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். எல்லாருக்கும் இங்கே தான் வயசில் அனுப்புவாங்க போல். செம்ம ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.